அம்மா எப்படி ஃபோன் நீங்க பேசுவீங்களா? நீங்க தான் பேசுவீங்களா? கலெக்ஷன் மேனேஜர் என்ன பேசுனா நம்ம வந்து நோட்டு கொடுத்தாங்க. ஆல்ரெடி கடைசியாக வந்து பிப்ரவரி மாதம் 30 மாதம் சரிங்களா? இப்போ வீட்டில் இருந்தாங்க. அந்த வீட்டை காலி பண்ணி எங்கள் வீட்டில் வந்தாங்க. அங்கே போனோன்னா அவங்க அம்மா ஜோதிக்கு நம்ம கட்டிடுவாங்களா? வீட்டில் உட்காந்துங்க வேறு உங்கள் வீட்டில் நான் வேறு உங்கள் வீடுன்னு சொல்லி நான் கேட்டேன். நான் கேட்டுக்கிட்டா அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க வேலையில் பாருங்க எப்போ வேலைக்கு வருவாங்க நான் கேட்டேன். நான் கேட்டதுக்கு அவங்க நைட்டு 10 மணி 9 வருவாங்க. சாயந்தரம் வந்துட்டு காலையில் போனால் 8 மணிக்கு போவாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க வந்து என்னம்மா வேலைன்னு சொல்லிட்டாங்க. இல்லை அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்கள்ட்ட வேலைக்கு சொல்லிட்டாங்க, அவங்கள்ட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க வீட்டை காலி பண்ணிட்டாங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா யாருன்னு தெரியாது. நான் 8வது வந்திருக்கேன். இந்த பையனை அவங்ககிட்ட பார்க்குற பையன் உங்களுக்கு தெரியும், நாமளும் தெரியும், உங்கள் வீட்டோட நம்பர் யாரும் அவங்களும் தெரியும். உங்கள் அம்மா ஆல்ரெடி நம்பர் வந்தால் கட்டி முடிச்சுட்டாங்க. அவங்க ஆல்ரெடி வந்து கட்டி கொடுத்தாங்க. அவங்க தெரியல சரிங்களா? இப்போ வந்து வீட்டில் வந்து கேட்டா என் பையனை என் மருமக எவ்வளோ கட்டணும் என்ன கட்டணும் கேட்கறது ஒரு மரியாதை இருக்கா? இல்லை வந்து அதுவே நீ கேட்குற என்ன கேட்குற அவங்க தப்பி நீ கேட்கல. ஒரு லோன் வந்து யார் மேலே ஒரு ஃபோன் வீடு அங்கே போய்ட்டு ஃபோன் பண்ணுவோம். நாங்கள் ஃபோன் பண்ணுறோம். அட்ரஸ் கேட்டால் அங்கே தான் போய் நின்று சொன்னாங்க. நேரில் வரேன்னாங்க. சரி இருங்க சார் நான் கலெக்ஷன் சொல்லி சொன்னேன். அரை மணி நேரம் ஆகுதுன்னாரு. கலெக்ஷனுக்கு நாங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் வர்றோம் நான் சொன்னார். நான் சொன்னேன் ரைட் ஓகே இவர்கிட்ட பேசல வீட்டில் அம்மா வந்து வார் பண்ணலாம் பேசுவாங்க. நாங்கள் நீங்கள் சரிங்க அவங்க 1000 ரூபா நீங்கள் வீட்டுக்கு நான் வரேன். யாருன்னு கேட்டால் என் பையன் என் மருமகன்னு சொல்லிட்டு பணம் எவ்வளோ கட்டி கேட்குறது எப்படி இருக்கு? அவங்க தெரியாமல் வாங்கிட்டாங்க. ஒரு அதாவது என்ன வீட்டில் போய் கேட்குறது ரைட்டில் கிடையாது. ஃபோன் அட்டன் பண்ணி கூட சொல்லிட்டாங்கன்னா அம்மாவுக்கு தெரியாமல் மகன் வாங்கியிருப்பாங்க, மகனுக்கு தெரியாமல் அம்மா வாங்கியிருப்பாங்க. பையன் தான் அவங்க ஆல்ரெடி ஒரே என்ன பண்ணுறாங்க. வேற என்ன பேசுனாங்க? வேற என்ன பேசுனாங்க? சரி வேற என்ன பேசுனாங்க? வேற என்ன பேசுனாப்பா? இல்லைக்கா என் பையனை வந்து உங்கள் முழுவதும் நல்லா ஒன்றா தான் கட்டியிருக்காங்க. உங்கள் ஒய்ஃபும் உங்கள் அம்மாவும் ஒன்றா தான் கட்டியிருக்காங்க. என் பையன் தான் பையன் மரமே இருந்தாப்பா. என் பையனே மரமோட தான் பணம் கட்டுறது இருந்தால் மேலே முடிஞ்சால் எவ்வளோ தண்ணி கேட்குற எவ்வளோ இருக்கா? அதே ஏன்னு என் பையனை வேலை இல்லை அப்படின்னா வாங்கிதான் அவங்களுக்கு நாங்கள் பேசவே இல்லை சார். அவங்க நாங்கள் பேசவே இல்லை. நீங்கள் அவங்களுக்கு 4 பேர் கேட்குறீங்களா? நீங்கள் அவங்களுக்கு நான் கேட்குறேன். நீங்க சொல்றீங்க அப்ப கஸ்டமர் சொல்றாரு ஒரு பாதிக்கப்பட்டவங்க சொல்றது ஏன் கேட்க கூடாது? நீங்க கேட்காத அவங்க சொல்றாங்களா அவங்க போன போடுறாங்க அப்படிங்கறாங்க. அவங்க ஒண்ணுக்கு ஒண்ணா பேசுறாங்க. நீங்க கேக்குறீங்க. நான் சொல்றேன்
ஒரு லேடிஸ் பேசுறேன்னா எங்க அம்மா இருந்தா தெரியுமா, என் மயன் தான்ப்பா, என் மருமகனே, எவ்வளவு கட்டுன்னு என்ன கண்ணு கேட்கல. அவங்க எல்லாம் ஒரே குழு தானே சார், எப்படி சார் தெரியாம தெரியாம ஒரே குழு தெரியாம இருக்கும். இல்ல ஒரு நிமிஷம் தெரியாம கூட அவங்க சொல்லிட்டாங்களே தெரியாதுன்றாங்க. அதுக்கப்புறம் அவர் நான் போன் பண்ணது அவர் தெரியாது சொல்றாங்க. இவர் கூப்பிட்டாச்சு வாமா போமா பேசுறீங்களா? அப்படி பேசலாமா? பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க உங்களுக்கு ஒரு அம்மா மாதிரி தான் இருக்காங்க. ஒரு பெரியவங்க என்ன பெரியவங்க பேசிட்டாங்க. ஒரு வார்த்தை பேசாம எப்படி பேசாங்க? இப்ப நான் வரேன், இப்ப சார் வந்து கை கொடுத்தோம், ஒண்ணு வருஷம் வாங்க சார் கை கொடுத்தோம். அப்ப என்ன பண்ணுவாங்க? பேசாம சொல்லுவாங்க. அப்ப நான் போய் அப்ப அவங்க நம்பர் கேட்பேன். நீங்க ஒரு இடத்துல வரும்போது என்ன நல்ல பேசுறீங்க? நீங்க வந்துட்டு ஒரு இடத்துல வரீங்கன்னா நீங்க நடுவில் பாருங்க. நீங்க பேசாம எப்படி நான் கேட்கிறேன்றாங்க. சொல்றது லீவ்ல போய் நீ ஆக்சிடென்ட் சரிங்களா? 6 மாசம் வீட்டுக்கு போறாங்க. 6 மாசம் டைம் சரி வந்து ஐடி கார்டுங்க நம்ம பார்க்க போனீங்க. ஐடி கார்டு உங்களுக்கு சார் கையில வச்சுக்கணும் சார். செல்லுல வச்சா நாங்க எல்லாருமே காமிக்கலாம். அதாவது வரது ஒரு மனப்படி வரணும். ஐடி கார்டுல காட்டுங்க, நான் லோன் எழுதி கேட்டா சொன்னீங்களா சார்? இப்ப நீங்க பேசுறீங்க சொல்றீங்களா? லோன் சொல்றீங்களா? ஐடி கார்டு கேட்டீங்களா? எனக்கு இவங்க வாக்குவாதமா சார்? யாருக்கு சொல்லுங்க. அதை விட்டு ஐடி கார்டு கேட்டுக்கிட்டு போலாம். லோன் வாங்க சார். ஐடி கார்டு கிடைச்சா நீங்க யார்கிட்ட இருக்க லோன் வாங்க அப்படி சொல்லி கேட்டு யாரும் தெரியணும்ல. ஐடி கார்டு கேட்கறது இவரை பார்க்க வந்தீங்களா? இவரை பார்க்க லெட்டருங்க. இவர் வாங்க இவர் இந்நேரம் உங்க பிரான்ச்சுக்கு கொண்டு வந்துருப்பீங்க இல்லையா? ஒரே சரிங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க கூப்பிடுறாங்க. போலீஸ் சொன்னதுக்கு நீங்க வேணா கம்ப்ளைன்ட் கொடுங்க. சரி ஆரம்பத்துல அவங்க நீங்க அவங்க அவங்க என்ன அவங்கன்றீங்க. எங்க வேணா கட்டல லீவ் போய் ஆச்சுடுங்க. அதே சொல்லிட்டு போக வேண்டியது சார். கட்ட போய் இவர் வந்து கேட்றாங்க. அவங்க கேட்டது அம்மா இருக்காங்க சார். பைசா நம்ம நீங்களுக்கு அம்மா நீங்க வேணா கம்ப்ளைன்ட் கொடுங்கமா சொன்னா. நான் கம்ப்ளைன்ட் கொடுங்க. அவங்க போய் கம்ப்ளைன்ட் கொடுங்க. நீங்க போய் கம்ப்ளைன்ட் கொடுங்க. அவங்க கொடுங்க. அதே தான் நீங்க போலீஸா கிடையாதுல. இவர்னால முடியல சேதன கம்ப்ளைன்ட் கொடுங்க. முடியல போலீஸ் கொடுங்க. வாங்க நல்ல பண்ண சார். முடியல தானே வந்து எழுதி கொடுத்து போங்க. நான் எழுதிக்கிறேன். அவர் எழுதி எடுத்து எங்க சார் வீட்ல வந்து சார் பணம் கொடுத்தாங்க ஆபீஸ்ல. ஆபீஸ்ல வீட்ல வந்து பணம் கொடுத்தாங்க உங்களுக்கு. சரி ஆபீஸ் வரவே சார். இருங்க. இல்ல நீங்க வரவே இல்ல. இல்ல நான் சொல்றேன். வந்து எழுதி கொடுங்க. ஆபீஸ் வாங்க சார். ஆபீஸ் வாங்க. நான் நேரா இங்க வந்து பணம் கொடுக்கல இல்ல. ஆபீஸ் வர முடியாது. லீவ் ஆயிடுங்க. சட்டப்படியான ஒரு வர மாட்டாங்க. நோட்டீஸ் தான் முடிஞ்சு போச்சு. நீங்க நோட்டீஸ் விட்டு பாருங்க. அப்புறம் போய் ஒரு லேடிஸ் போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, அங்க வாங்க நீங்க கூப்பிடுறீங்க. சார் நீங்க போய் கம்ப்ளைன்ட்னா கொடுங்க தான் சொன்னா. அந்த அம்மா கம்ப்ளைன்ட் கொடுக்கணும் அவசியம் இல்ல. அந்த அம்மா கூப்பிட கிடையாது. சரிங்களா? வயசான லேடிஸ் போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா. வயசான எங்க வயசான அம்மா இருக்காங்க. நாங்க அப்படியே தான் இருந்தேமா கிடையாது. எப்ப லீவ் லோன் வாங்கினா ஒரு அம்மா புடிச்சு லெட்டர் போட்டு லீவ்ல போய் அவங்க ஆச்சு. சரியா? அம்மா போட்டு சத்தம் போறதுக்கு எனக்கு நான் ரூல்ஸ் கிடையாது. கடனை வாங்கிட்டாங்க நான் வந்து திட்டிதாகணும் அப்படின்னு எனக்கு ரூல்ஸ் கிடையாது. கடனை வேணா கொடுத்து கேட்க வந்துக்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. வீட்டில் போய் ஆள் போயிட்டாங்க. ஒரே அப்போ வந்து வீட்டில் சண்டை லீகலவா ஐடி கார்டு காட்டு ஐடி கார்டு காட்டு கடைசி 25 நீங்கள் பேமெண்ட் சொல்கிறேன்னா
உங்களுக்கு வாக்குவாதம் எனக்கு இவருக்கு யாருமே தெரியாது. அந்த அம்மா கூப்பிட்டு அழுகுறாங்க, இந்த மாதிரி போலீஸ் இருக்காங்க கூப்பிடுறாங்க. யாரா இருந்தாலும் இப்போ சொல்றீங்க என்ன பண்றாங்க தெரியுங்களா? கலைச்சி நீங்க போலீஸ் இல்லாமா இல்லைன்னா போலீஸ் கூட அவனை பயப்படுத்தி வச்சிருக்காங்க. அப்படின்னா இவரு எனக்கு உடம்பு தெரியும். நான் எதுக்கு இவரோட சேர்ந்து வாக்குவாதம் எனக்கு போயிட்டு சொல்றேன். அம்மா கேட்டிருக்காங்கன்னா நம்ம வீட்டில் அம்மா இருக்கிறாங்கன்னா எங்கள் பையன் நாங்கள் சொல்லுங்க என்னாச்சுன்னா அந்த மாதிரி ஒன்று அவர் என்ன சொன்னாங்க பெருமைங்க வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா நான் தான் சொன்னேன் அதுக்கு இவ்வளோ கோவப்படக்கூடாது. அது ஒரு வேலை தப்பு. நான் தான் கோவப்படக்கூடாது. அப்போ நானும் தப்பு தான். தப்பு நான் ஒத்திக்கிறேன் அந்த இடத்துல நான் பேசுறேன். ஆனால் என்ன ஆகுது இவர் கேட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன கோவப்பட்டேன் பையன் தான் நீங்கள் கேட்க பையன் தான் என்னாச்சுன்னு கேட்டுலாம் முடிஞ்சு வச்சுருங்க. அது தெரியல எங்கே போயிட்டேன் அந்த மாதிரி ஒரு கேட்டால் இவர் ரெண்டாவது பேசுறது தப்பு தான். அதை நானே ஏற்றுக்கிறேன். வயசான இவரும் கோவப்பட தப்பு தான். ஆனால் அதுக்கப்புறம் அங்கே அதுதான் சார் அது கருத்துனாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பயந்துட்டு அழுது ஃபோன் பண்றாங்க, இந்த மாதிரி மிரட்டுறாங்க அப்படின்னு. சரி வர சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க இந்த மிரட்டுறாங்கன்னா சரி மிரட்டு நீ போலீஸ் இருக்காமா கம்ப்ளைண்ட் கொடுக்கமா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இவரே தான் எனக்கு முன்ன வாக்கா தகராறு இன்னும்